ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீக் நம்ம எந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதில் நிறையா சஜஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த லெவலில் இது வந்து நம்மளோட 10th வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே, ஸோ தட் நான் உங்களுக்கு போடுற ஒவ்வொரு வீடியோவும் வீக்லி ஒன்ஸ் வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து டைமில் வந்து சேரும். ஓகே, ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த ஸ்டாக் இப்போதைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது, அந்த ஸ்டாக்கை நம்ம இந்த வாரம் ஹோல்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாக் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம பையிங் ப்ரைஸ்லேருந்து இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ எதுக்கு இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ரீசனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பெருசாக இந்த மூவ்மெண்ட்டே வரல. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துக்குள்ளே மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னும் இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பிளான் இருக்குது. எதுக்கு அப்படின்னா வந்து அந்த ரீசனும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும். ஓகே, ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த இதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆக போகுது. ஓகே, ரெண்டாவது வந்து இதில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது பாருங்கள். இதில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்குது. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகிறதுக்கு ஒரு அதிகமான சான்ஸ் இங்கேருந்து கிடையாது. ஓகே, இங்கேருந்து ஒரு மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இது ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் பையிங் ப்ரைஸ் எழுதியிருக்கிறேன். ஓகே, ஸோ இது எதுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் பையிங் ப்ரைஸை வந்து ப்ளீஸ் வெர்பலி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் வந்து நான் அதுக்கு தான் நான் இந்த பையிங் ப்ரைஸ் வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ வேறு எதுக்கும் இல்லை. ஸோ என்னோட பையிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்கல. பட் இந்த ஸ்டாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் ஹோல்டு பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு அனாலிசிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இதோட பையிங் ப்ரைஸ்லேருந்து ஓகே, இதோட பையிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 171 ருபீஸ் என்னோட பையிங் ப்ரைஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ பையிங் ப்ரைஸில் நல்லா வந்துச்சு. ஓகே, நல்ல ஒரு மார்க்கெட் வந்துச்சு, நல்ல ஒரு மார்க்கெட் ஒரு 10 பாயிண்ட் மூவ்மெண்ட்டும் கொடுத்துச்சு. பட் 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் மார்க்கெட் ஒரு பியரிஷ் மோடில் மாறிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் இதில் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகே, இந்த ரெட் கேண்டில் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஒரு ஃபால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து நான் இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீக் வரை இந்த ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணணும்னு நான் விரும்பலை. ஓகே, ஸோ அதனால நான் இந்த ட்ரேட்லேருந்து டோட்டலாக வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த வாட்ச் லிஸ்ட்லேருந்தும் என்னது எடுத்துடுறேன். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டாக் நம்ம அடுத்த வாரத்துக்கு என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் என்ன பார்த்துருந்தோம்னா ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்டில் வந்து லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து பையிங் ப்ரைஸ் கிட்ட என்ன ப்ரைஸ் சொல்லியிருந்தோம்னா 1350 நம்மளோட பையிங் ப்ரைஸ் சொல்லியிருந்தோம். ஓகே, என்ன சொல்லியிருந்தோம், 1350 நம்மளோட பையிங் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஓகே, நல்ல ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ்மெண்ட் வந்துருச்சு. 40 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்தோன்னா இந்த இடத்துல என்னென்னா பெரிய நெகட்டிவ் கேண்டில் கிரியேட் ஆகுது. ஓகே, நான் வந்து இந்த நெகட்டிவ் கேண்டில் பார்த்து நான் வந்து உண்மையிலே நான் வந்து இந்த இடத்துல பேனிக் ஆகலை. ஓகே, எதுக்குன்னு கேட்டிங்களா, ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் கீழே வந்தாலும் என்னோடய ஃபேவரில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல் டைம் ஹையே பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். மீன்ஸ் 40 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ளஸில் தான் இருக்கிறோம். நம்ம டார்கெட் ஃபுல்லாக இதில் அச்சீவ் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்டாக்கை நான் அடுத்த வாரத்துக்கும் நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஜிஆர் இன்ஃப்ரா. அதே மாதிரி நம்ம தேர்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டாக் ஓகே, ரொம்ப சூப்பரான ஸ்டாக். ஓகே, ரெக் லிமிடெட். ஓகே, ஒரு வீக்லி ஸ்டாக் அனாலிசிஸ்னால் இப்படி தான் இருக்கணும்
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் கிடச்சிருக்குது. ஓகே, வீக்லி டார்கெட் நமக்கு வந்து பிகாஸ் எல்லாம் நம்ம எடுக்கிற ட்ரேட் எல்லாம் நமக்கு டார்கெட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வீக்லி வந்து எப்போவுமே சொல்ல முடியாது. ஓகே, அது வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது, மார்க்கெட்டில் ஒரு நியூஸை பொறுத்து இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்சைடு மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட எனக்கு அதிகமாக தான் நான் வந்து இதில் நீங்கள் லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து என்னோட டார்கெட் வந்து மைட் பி இதுலேருந்து ஒரு 50%, இதுக்கு 50% தான். இதில் டார்கெட் எடுக்கிறத விட என்னோட 50% தான் என்னோட டார்கெட் இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் நான் இதில் வந்து பொட்டென்ஷியல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்கில் வந்து. ஓகே, ரேக் லிமிட்டடில் வந்து நான் இதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் 100 பாயிண்ட்ஸ் இதில் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ வீக்லி ஒன்ஸில் வந்து இது வந்து நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக் வந்து. ஓகே, ஸோ அதனால நான் இந்த ஸ்டாக் விட்டு இப்போதைக்கு எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ மைட் பி நான் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது நான் இந்த அடுத்த ஒரு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் அன்லிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆர்சிடிசி. ஓகே, ஸோ ஐஆர்சிடிசியும் நீங்கள் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு லாஸ்ட் வீக் இந்த ஸ்டாக் வந்து நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாட்டமை நான் பிடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பாட்டம் வந்து என்னால் பிடிக்க முடியல. பட் நான் வந்து இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் ஒரு புல்லிஷாக இருக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நான் அந்த ரீசனையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு அப்சைடுக்கு பிளான் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ பிளான் பண்ணதுக்கப்புறம் என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 1045 என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் என்னது வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகே, என்னோட டார்கெட் வந்து 126 பாயிண்ட் இதில் வந்து டார்கெட் இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இருந்துச்சு. ஓகே, நான் ஒரு 42 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸை மட்டும் நான் வந்து ட்ரெயில் பண்ணி கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. இந்த ட்ரேட் வந்து இங்கேருந்து இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால நான் இந்த ட்ரேடில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸை என்னது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டும் வருது. இது ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸை நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறேன். அதே மாதிரி குவான்டிட்டி சைஸும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். எப்பவும் ட்ரேட் எடுத்தாலும் குவான்டிட்டி சைஸில் வந்து எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. குவான்டிட்டி சைஸ் வந்து நம்ம எப்பவும் ஒரு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி தான் எப்பவும் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஸோ ஐஆர்சிடிசி நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கு. அதே மாதிரி அடுத்த வாரத்துக்கு நம்ம புது ஸ்டாக் வந்து இதில் என்ன லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்னோட பையிங் இங்கேருந்து நான் ஒரு அப்சைடுக்கு பிளான் பண்ணுறேன். எதுக்கு அப்சைடுக்கு பிளான் பண்ணுறேன்னா சேம் தான். ஓகே, எனக்கு வந்து என்னென்னு தெரில, அந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்தந்த இடத்துல வந்து டபிள்யூ பேட்டர்ன் வந்து எனக்கு ஒரு நல்ல இது கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, நான் பார்க்குற ஸ்டாக்லாம் ஆல்மோஸ்ட் வந்து டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது, இல்லை நல்ல பேட்டர்ன்ஸ் க்ரியேட் ஆகுது, நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு புல்லிஷில் இருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கோட என்னோட பையிங் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 745 rupees என்னோட பையிங் ப்ரைஸ் இருக்கும். 745 to இந்த ஸ்டாக் வந்து என்ன ரேஞ்சுக்குள்ளே 745 to 759 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நான் வந்து பை பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது நம்மளோட 4th ஸ்டாக். ஓகே, ஸோ 5th ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக். ஸோ இதில் வந்து ஃபைனல் ஸ்டாக்கில் வந்து நம்மளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி நெட்வொர்க். ஓகே, சன் டிவி நெட்வொர்க்கில் என்ன அப்படின்னா இந்த இடத்துலையும் பாருங்கள் கரெக்டாக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகே, எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடச்சிருது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இது இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு. ஓகே, ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா 655 to 643 இது என்னோட பையிங் ப்ரைஸாக இருக்கும். மீன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாவது இருந்துச்சுன்னா என்னோட பை ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறேன். ஓகே, ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மறக்காம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும், ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஒர்க் ஷாப்பையும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளோட நம்பர் கொடுத்துருக்குறோம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அன்டில் தென் பாய்.